நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பாஞ்சியான garlic bread. ரொம்ப ஷேப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எக் இல்லை, அவன் இல்லை, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 டீஸ்பூன் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் வந்து நம்ம போடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர். இது எதுக்காகனா சுகர் அந்த ஈஸ்ட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து என்னென்னா இதில் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 5லேருந்து 8 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோன்னா இந்த ஈஸ்ட் வந்து நல்லா ப்ளூம் ஆகிடும். ஸோ ஈஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது 2 கப் வந்து மாவு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட் அதை போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இதை நல்லா ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வந்து நல்லா பிசையணும். ஸோ முதல்ல வந்து அந்த மாவு வந்து ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிசையும் போது என்ன ஆகும்னா மாவு அப்படியே ரொம்ப சாஃப்டாக வந்துடும். இதுக்கு வந்து ஒரு 250 ml வாட்டர் மட்டும் தேவைப்படும். இப்போ வந்து பட்டர் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 8 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அந்த க்ளூட்டன் டெவலப் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த ப்ரெட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப பிசையலை அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரெட் வந்து ரொம்ப டென்ஸாக அப்படியே வந்து ஹெவி ஆகிடும். ஸோ நமக்கு இப்போ வந்து டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து கவர் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 2 மணி நேரம் வந்து ரைஸ் பண்ண விட்டுறலாம். ஸோ வந்து டோ வந்து டபுள் ஆகணும். ஸோ அப்படியே விட்டுறலாம். இப்போ கார்லிக் மிக்சருக்கு மெல்டட் பட்டர், கார்லிக், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து பாஸ்தா மிக்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது மிக்சடு ஹர்ப்ஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த டோ வந்து நல்லா டபுள் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா எலாஸ்டிக் மாதிரி நல்லா வரும். ஸோ அந்த பபிள்ஸ் வரும். இப்போ அதை வந்து 1 நிமிஷம் லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. நம்ம ஆயில் ஊற்றுறதுனால அதில் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லை. ஸோ அந்த டோ வந்து நல்லா ரவுண்டாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாவு தூவிட்டு என்ன பண்ணலான்னா இந்த ப்ரெட்டை வந்து இந்த டோ வந்து என்ன பண்ணலான்னா ஓவல் ஷேப்பில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து அந்த கார்லிக் மிக்சர் வந்து நம்ம இதில் நல்லா தடவிக்கலாம். இந்த கார்லிக், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், ஸோ இதெல்லாம் சேர்ந்த அந்த மிக்சர் வந்து இதில் நல்லா எல்லா பக்கம் நல்லா படுற மாதிரி நல்லா தடவிக்கலாம். ஸோ இது மேலேயே தேவைப்பட்டால் நீங்கள் சீஸ் போட்டுக்கலாம், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டாப்பிங்ஸ் என்ன வேணாலும் போட்டுக்கலாம், பன்னீர் ஆட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கத்தி யூஸ் பண்ணிவிட்டு நல்லா டீப்பான ஒரு கட் மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணுங்கள். ஸோ இதான் அந்த ஷேப்புக்கு வந்து இதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து அப்படியே லைட்டாக நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. நான் மாவு தூவுனதுனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். இல்லைன்னா அந்த ஈஸ்ட் வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஸோ கரெக்டான அந்த ப்ரெட்டு மாதிரி இது ரெடி ஆகிடுச்சு ஓவல் ஷேப்பில். இப்போது நான் வந்து ஒரு ப்ரெட் டின் எடுத்துக்கிறேன். அதில் வந்து பட்டரும் ஃப்ளாரும் வந்து நான் தடவி வச்சுருக்கேன் மாவும். ஸோ இதில் வந்து இதை வச்சுட்டு என்ன பண்ணலான்னா அந்த ப்ரெட் டோ வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா கவர் பண்ணிவிட்டு திரும்ப 1 மணி நேரம் வந்து இதை வந்து ரைஸ் ஆக விட்டுறலாம். அதாவது இது பெருசாகிறதுக்கு வந்து விட்டுறலாம்.
இப்போது ஒரு குக்கர் எடுத்துகிட்டு இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில், கேஸ்கெட் இல்லாமல். ஸோ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து நம்ம கார்லிக் பட்டரால் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா தடவிக்கலாம். ஸோ இப்படி தடவுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த டாப் வந்து நல்லா ப்ரௌன் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ப்ரீ ஹீட் பண்ண ப்ரெஷர் குக்கரில் இதை வச்சுட்டு ஒரு 35 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து பாலில் வந்து கொஞ்சம் தடவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இதை குக் பண்ணிடலாம். இது எதுக்காகனா டாப் வந்து ரொம்ப ப்ரௌனாக இருக்கும். ஸோ இடையில வந்து 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் பட்டரால் க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பண்ணின உடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப குக் பண்ணிடலாம். ஸோ 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா பர்ஃபெக்டான கார்லிக் பிரெட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து ரொம்ப சாஃப்டான டேஸ்டான கார்லிக் பிரெட், அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப். ஸோ நம்ம கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ சாஸோடு வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக கார்லிக் பிரெட் தயாராகிடுச்சு. அவன் இல்லாமல் எக் இல்லாமல் சூப்பராக ஒரு வெஜிடேரியன், கம்ப்ளீட் வெஜிடேரியன் கார்லிக் பிரெட் தயாராக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப அதனுடைய மனமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம்.